இன்னைக்கு பிக் பாஸ் கண்டென்ட்ல நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஸோ நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பார்வதியோட அம்மா வந்து தான் பார்வதியா செம்மையா அடிக்க போறாங்க அப்படி இப்படின்னு நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. பார்வதியோட அம்மா வெளியவே என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பேசியிருக்காங்க. ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுல வந்து 24 மணி நேரமும் நம்ம பொண்ணு அசிங்கப்படுத்தினா ஆல்ரெடி பொண்ணு மேல நிறைய ஹேட்டட் இருக்கு, எக்ஸ்ட்ராவா நம்மளும் ஏத்தி விட்ட மாதிரி சிவானிக்கு ஆன மாதிரி ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, கமருதனோட அக்கா வெளியே என்ன தெரியுமா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பாரு அவன் எக்ஸ் மாதிரி இருக்கான்னு சொன்னா, ஆனா நிஜமாவே அவங்க எக்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு ஒல்லியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா இவங்க 2 பேரோட காதலை பார்க்கும் போது காதல் மாதிரியே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கமருதனோட அக்கா எப்போ உள்ள போறாங்களோ அப்ப கமருதனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. பார்வதியோட அம்மா 24 மணி நேரமும் உள்ள இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பார்வதியை சேவ் பண்ணணும் தான் பாப்பாங்க. வேணும்னா மறைமுகமா சொல்லலாம் அப்படிங்கறதா உண்மை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது எஃப்ஜே அவர்கள் எல்லா இன்டர்வியூலும் போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, பார்வதி கண்டிப்பா டைட்டில் வின்னராவே ஆக முடியாது, நான் கமருதன் கிட்ட கூட சொன்னேன் இந்த மாதிரி பார்வதியா நம்பாதடாமே, அவ வெளியே காலடி வச்சோடனே உன்னை கட் பண்ணி விட்டுருவா அப்படின்னு. சோ எஃப்ஜே ஏன் சம்பந்தமே இல்லாம பார்வதிக்கு எதிராக இப்ப பிஆர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்டாலும் எஃப்ஜே அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே பார்வதியோட மூக்க உடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது கானா வினோத்தோட வைஃப் நேத்து வந்து செம்ம பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. கானா வினோத்தோட வைஃப் அண்ட் இவரோட போட்டோஸ் தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ட்ரெண்டிங். ஆனா எத்தனை பேர் இதை கவனிச்சீங்க? இந்த வீடியோ பார்க்கும்போது யார்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க, நான் ஒரு சிலது வச்சிருக்க வீட்டுல வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றது என்ன தெரியுமா, அரோராவோட போட்டோஸ் தான். ஏன்னா இவர் அப்பப்ப அரோரா மேல கை போடுறது, அரோராவோட கைக்குள்ள விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போது கானா வினோத் மேல நிஜமாவே ஒரு ஹேட் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 30 செகண்ட்ல நீங்க நினைச்சது வேற ஆனா பண்ணது வேற மாதிரி காமிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ கானா வினோத்துக்கு மறைமுகமா இவங்க எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா அதை பெருசா பேசாம மிச்ச லவ் மூமெண்ட்ஸ்ல பெருசா பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க கானா வினோத் டீம். இது மட்டும் இல்லாம சபரியோட குடும்பத்துல இருந்து வந்த அவங்க அம்மா எல்லாரையுமே பயங்கரமா கவர் பண்ணிட்டாங்க. இதற்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சபரியோட அம்மாவே வந்திருக்கல சபரியை விட அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா அங்க இருந்து குட்டி பையன் திவ்யாவை எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் திவ்யாக்கு இவ்வளவு பியாரா இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை வீட்டுல வந்து பேசும்போது எப்படி இதை ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறாங்க. உண்மை என்னன்னா, திவ்யாக்கும் பிஆர் இருக்கு, கானா வினோத்துக்கும் பிஆர் இருக்கு, பார்வதிக்கும் பிஆர் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல பிஆரே இருக்கு. ஆனா பார்வதிக்கு தான் ஹெவி பிஆர் இருக்கு. இப்ப பார்வதியோட பிஆர் என்ன தெரியுமா சொல்றாங்க, பார்வதியால வின் பண்ண முடியாதான், ஏன்னா கமருதன் தான் காரணமா. இதுவும் ஒரு காரணமா இருந்தாலும் கமருதன் 2 நாள் முன்னாடி சொல்லிருக்காரு, பெண் புத்தி பெண் புத்தி, எதுக்காகனா எல்லாமே பண்ணிட்டு தான் அந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ரேஜ் பைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இவர் மேலே தப்பு இருக்கு, என்னமோ பொம்பளைங்க தான் பண்ண மாதிரி எல்லா பொம்பளைங்களையும் சேர்த்து சொல்றாரு கமருதன். கண்டிப்பா இவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பல பிக் பாஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்க ரிட்டே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க.